வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்களில் ஆணிமகம், ஸ்ரீ மாணிக்க வாசகர் குரு பூஜை. அவரின் சிறப்பாக ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருளிய அச்சோபதிகத்தை அறிந்து கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம். முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமழம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனென கருளியவாரார் பெறுவார் அச்சோவே. இதனுடைய பொருளை அறியலாம். மூர்க்கரோடு என்பது கொண்டது விடாது பற்றி நிற்கின்ற பிடிவாதக்காரரோடு என்பது. மலம் காரணம், வினை காரியம். மலத்தை போக்கினால் வினையற்று ஒழியும். சிவமாந்தன்மை வெளிப்பட்டு விளங்கும். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்றார். இதனை செய்தான் இறைவன் என்ற வியப்பினால் அத்தனென கருளியவாரார் பெறுவார் அச்சோவே என்றார். இதனால் இறைவன் மாசினை போக்கி தூய்மை செய்ய வல்லவன் என்பது கூறப்பட்டது. அடுத்து, மன்னதநீர் பிறந்தைத்து மாண்டு விழக் கடவேனை எண்ணமிழா அன்பருளி எனையாண்டிட்டென்னையுந்தன் சுண்ண வெண்ணீர் அணிவித்து தூய நெறியே சேரும் வண்ணம் அண்ணலெனக் கருளியவாரார் பெறுவார் அச்சோவே. இதனுடைய பொருளை அறியலாம். அன்பு இறைவனை அடைவதற்குரிய சாதனம். திருவெண்ணீரு அடியாரது திருவேடம். தூய நெறி பிறவா நெறியம் மண்ணில் பிறந்து இளைத்து மாளுதல் மாசுடைய நெறியாதலின் அன்பு முதலிய மூன்றையும் இறைவனே அருளி பிறவா நெறியிற் சேர்த்தது என்ன அதிசயம் என்று வியக்கிறார். இதனால் இறைவன் பிறவா நெறியை அருள வல்லவன் என்பது கூறப்பட்டது. அடுத்து, தையலார் மையலிலே தாழ்ந்து விழக் கடவேனை பையவே கொடுப்போந்து பாசமெனும் தாளுருவி உய்யினெறி காட்டுவித்திட்டோங்காரத் தொட்பொருளை ஐயன் எனக் கருளியவாரார் பெறுவார் அச்சோவே. இதனுடைய பொருள், பாசத்தை தாழ்பாள் என்றார். தாழ்பாளை நீக்கியதும் உள்ளே இருக்கும் பொருள் விளங்குவது போல பாசமாகிய தாழ்பாளை நீக்கியதும் சிவமாகிய பொருள் விளங்குகிறது என்பார். பாசமெனும் தாளுருவி ஓங்காரத் துட்பொருளை ஐயனெனக் கருளியவாறு என்றார். ஓங்காரத் துட்பொருள் எல்லா பொருட்கும் முதல்வனாகிய இறைவன். பாசத்தினால் மூடப்பட்டு தாழ்வான நெறியிலே செல்ல இருக்கும் என்னை பாசத்தை நீக்கி உயர்வான நெறியிலே செலுத்தி உண்மை பொருளை காணுமாறு அருளியது என்ன அதிசயம் என்று வியக்கிறார். இதனால் இறைவன் உய்யும் நெறி காட்டுபவன் என்பது கூறப்பட்டது. அடுத்து, செம்மை நலம் அறியாத சிதடரொடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையுமோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையெனக் கருளியவாரார் பெறுவார் அச்சோவே. இதனுடைய பொருள், சிதடர் என்பது குருடர் என பொருள் தருமாதலின் மேன்மை நெறியை அறியும் அறிவில்லாதவர்களை சிதடர் என்றார். மும்மை மலம் அறிவித்து என்றது பாசத்தில் கட்டுண்டு கிடந்த நிலையினின்றும் மீட்பித்தகையும் அம்மை அருளியது என்றது மீட்பித்த அருட்சக்தி பின் தம்மை சிவத்தோடு சேர்த்ததையும் குறிக்கும். பாசத்தில் கற்றுண்டு கிடந்த என்னை இவ்வாறு பாசத்தினின்றும் நீக்கி சிவத்தோடு சேர்த்து அருளியது என்ன அதிசயம் என்று வியக்கின்றார். கூக்கும பஞ்சாக்கரத்தின் அருளப்பாடும் குறிப்பினால் விளங்கும். இதனால் திருவருளின் பெருமை கூறப்பட்டது. இதுபோல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவ மகிமை, மகாபிரிவ அருள்வாக்கு, ஆன்மீக கதைகள், ஆன்மீக தகவல்கள், ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.